இல்ல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாஜக கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால அவங்க டெல்லி போறாங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டர் நான் நினைக்கல. ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கு ஓனர் வந்து பாஜகவும் அமித்ஷாவும் தான். அதுல என்ன உங்களுக்கு எல்லாம் சந்தேகம்னு எனக்கு தெரியல. ஆமா, அதிமுகவோட ஓனர் அமித்ஷா தான். இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்றது வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்த தேர்தல் ஏன் தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் முதலமைச்சர் சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து அது என்னைக்காவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது அதிமுக கூட்டணிங்கிறாரு. அவங்க வந்து என்டிஏன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு விதத்துல வந்து பின்வாசல் வழியா ஆட்சிக்கு வந்தா நம்மளுடைய மொழிக்கு பேரழிவு வரும், நம்மளுடைய இனத்திற்கு பேரழிவு வரும், நம்மளுடைய வரலாறு பாரம்பரியம், நம்மளுடைய அறிவியல் சார்ந்த சிந்தனைகள், நமது எதிர்கால வளர்ச்சி எல்லாத்திலுமே ஒரு பெரிய மோசமான எதிர்வினைகளை நம்ம எதிர்கொள்ள நேரிடும். அவங்க வந்து ஒரு டெல்லி கட்சி தான். அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி மாதிரி எல்லா மாநில உணர்வுகளையும் உள்ளடக்குகிற ஒரு கட்சி கிடையாது. அவங்க வந்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே சாமின்னு சொல்ற ஒரு கோஷ்டி. அதனால இது வந்து அவங்க டெல்லியில இருந்து தான் தமிழ்நாட்டை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து அவங்க டெல்லியை பார்க்கவே மாட்டாங்க. அதனால இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல்ங்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரசுமே திமுக அப்படிதான் பண்ணாங்க. 6 மணி நேரம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக காத்திருந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதே போல மேல்மாடியில ரைடு விட்டாங்க. அதன் பிறகு 63 காங்கிரஸ் கொடுத்தாங்க. அப்படின்னு காங்கிரஸ் மீதும் திமுக மீதும் அதிமுக இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அப்படியே கவலைகரம் செய்யணும்னோ, அந்த அரசியல் கட்சிகளை கவலைகரம் செய்யணும்னோ நினைக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியோடைய கூட்டணி வச்சு அந்த கட்சியை அப்படியே கவலைகரம் பண்ணிட்டு அந்த மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தை அப்படியே அழிச்சிடுறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பீட்டு அளவுல வந்து ஒண்ணு கிடையாது. இல்ல, நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வளர்ச்சி, இதற்கான தேர்தல் தான் பாக்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் இது. இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் இல்ல, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் இது நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றி இருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நான் நினைக்கிறேன். அதான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் தான் நான் நினைக்கிறேன். இது 2 கட்சிகளுக்கான போட்டின்னு நான் நினைக்கல. இல்ல, விஜய் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அவருக்கு வந்து ஒரு சில இளைஞர்கள் மத்தியில மிக நிச்சயமா வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவருக்கு கிடைக்கும். ஆனா இந்தியா கூட்டணி தான் வந்து மிக பெரும்பான்மை பெறுது ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் வராது பெருசா. இல்ல, ஆட்சி அதிகாரத்தினுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் நாங்க நிறைய பேசியாச்சு. இப்ப வந்து நம்ம தேர்தல் கூட்டணி முடிவாயிருச்சு. இப்ப தேர்தலை ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பாக்கணுமே ஒழிய மற்ற விஷயங்கள் அப்புறம் டைம் இருக்கு நிறைய. தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாட்டில் வர, தமிழ்நாட்டுல இல்ல, நிச்சயமா தொங்கு சட்டமன்றத்தில் வந்து நமக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் மிக நிச்சயமாக அமையாது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான உரிமை இருக்குன்னு தான் நாங்க இல்ல, இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியது தேர்தலுக்கு முன்பு நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கோம். தேர்தலுக்கு பின்பும் சில விஷயங்களை நம்ம பேசலாமா இருக்கு. இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டை பாஜகவிடமிருந்து காப்பாத்துறது தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரே நோக்கமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல, பெண்களுக்கு வந்து அதிக பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் கட்சியில கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நாங்க எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்லியிருக்கோம். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் அதை எங்களுடைய கோரிக்கையை அக்செப்ட் பண்றாங்க. அதனால ஒரு நல்ல எங்களுக்கு 28 சீட்ல தான் நாங்க போட்டிடுறோம். அதற்குள்ள வந்து ஒரு சிறந்த ரெப்ரசன்டேஷனை பெண்களுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுக்கும் நான் நம்புறேன்.
மீடியாவில் மாற்றி மாற்றி எதிர்வினை கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களை சரி நேரடியாக செய்தியாளர்கள் தெரிஞ்சுக்கிறது. இனி களத்துல போய் அவங்க கூட தேர்தல் பணியாற்றும் போது உங்களுடைய ஏங்க அதிமுக வந்து பாஜக கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்காங்க, நீங்க அங்க போய் இதெல்லாம் கேக்குறீங்களா? ஒரு தேர்தல்னு வர்றப்ப வந்து தேர்தல்னு வந்துட்டா வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டா நீங்க வந்து ஊழியர் கூட்டத்தை போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கட்சி வேலையெல்லாம் மடமடமடன் தேர்தல் வேலை தான் பார்ப்பாங்களே ஒழிய, அதுவும் ஒரு 22 வருஷ கூட்டணி அது ஒண்ணு நாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை, எல்லாருமே முகம் தெரிஞ்சு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவங்க தான். அதனால அந்த மாதிரி எல்லாம் எந்த இடர்பாடும் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.